பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக ரயில்வே துறை சார்பில் விசாரணை நடத்த விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 13 பேர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது இந்த 13 பேர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 13 பேர் யார்? மேலும் தகவல்கள் என்னென்ன? கடலூர்ல பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக ரயில்வே துறையின் சார்பில் விசாரணை நடத்துவதற்கு திருச்சி கோட்ட மேலாளர் சார்பில் விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 13 பேரிடம் விசாரணைக்கு ஆஜராவதற்காக சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் மனித தவறு நடந்திருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறையின் தரப்புல நேற்றைய தினம் 2 அறிக்கைகள் வெளியாகி இருந்தன. 2 அறிக்கைகளிலுமே ஆங்காங்கே மாறுதல்கள் என்பது இருந்திருந்தது, முரண்கள் என்பது இருந்திருந்தது. முதலில் வெளியான அறிக்கையில ஓட்டுநர், அதாவது பேருந்து ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில சிக்னல் கிடைத்த பிறகாக அந்த கேட்டை மூட முற்படும் போது பேருந்து ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில அந்த கேட்டை திறந்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் பிறகாக மூடப்பட்ட கேட்டை பேருந்து ஓட்டுநர் திறக்க சொன்னதன் அடிப்படையில மீண்டும் அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா திறந்ததாக குறிப்பிட்டு அது தொடர்பாக அவருக்கு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு அவர் என்பது பணி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்தது. மாறாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஓட்டுநர் தரப்பிலும் அதே போல் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மற்றொரு பள்ளி மாணவனும் சொல்லும் போது யாருமே கதவை திறக்க சொல்லும்படி யாரும் குறிப்பிடவில்லை, அங்கே யாருமே இல்லை, கதவை திறக்கவே இல்லை என்ற ஒரு தரவுகளை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் தற்போது 13 பேரிடம் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறையின் தரப்புல கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, வேன் டிரைவர் சங்கர் உட்பட 13 பேர் ஆஜராவதற்கு ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் ரயில் வரும்போது குறிப்பிட்ட சிக்னல் அமைப்பை கடக்கும் போது ரயிலில் அதீத ஒலி, அதாவது ஆரன் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது இருக்கிறது. அதுவும் இங்கே மீறப்பட்டிருப்பதாகவும் ஓட்டுநர் தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில மயிலாடுதுறை பேசஞ்சர் ரயிலை இயக்கிய லோகோ பைலட் சக்திகுமார், உதவி லோகோ பைலட் ரஞ்சித் மீனா உட்பட 13 பேர் இந்த விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் மீதான விசாரணை என்பது தனித்தனியே மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் சம்பவம் நடந்த அந்த பகுதியில சிக்னல் அமைப்பு எவ்வாறாக இருந்தது, சிக்னல் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்தான பொறியாளருடைய பணி எப்படி இருந்தது என்பது தொடர்பாக பொறியாளரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். இப்படியாக 13 பேருக்கு அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.